உலகத்தின் பார்வை இப்போது ஒட்டுமொத்தமாக இந்தோனேஷியாவின் பக்கம் திரும்பியிருக்கிறது. வல்லரசுகளின் மிக முக்கிய போக்குவரத்து தடம், சீனாவின் பெரும் கனவு திட்டம் என பரவி நிற்கும் அந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமைந்திருக்கும் இந்தோனேஷியாவை உலகம் உற்று பார்ப்பதற்கும் பல நாடுகள் வியப்போடு புருவத்தை சுருக்கி கவனிப்பதற்கும் பின்னணியில் இருக்கும் அந்த ஒற்றை பெயர் நரேந்திர மோடி. இந்தியாவின் மிக முக்கிய பாதுகாப்பு கேந்திரமாகவும் உலக நீர்வழி போக்குவரத்தின் இதய துடிப்பான மலாக்கா நீரிணையிலும் அமைந்திருக்கும் இந்தோனேஷியா பல்லாயிரம் தீவுகளாக சிதறி கிடக்கும் இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கும் ஒரு பூமி. ஜப்பானைப் போலவே எரிமலை ஆபத்துகள் நிறைந்த தீவுகளின் தேசம் இது என்றாலும் ஜப்பானை விட பன்மடங்கு அதிகமான தீவுகளை கொண்டது. புரூனே, மலேசிய நாடுகளுடன் அது பங்கிட்டுக் கொள்ளும் களிமந்தன் தீவில் கொட்டி கிடக்கும் எண்ணெய் வளத்தின் மீதும் அந்த பிராந்தியத்தின் மீதும் சீனாவின் மிரட்டல் பார்வை எப்போதும் உண்டு. ஆனால் அந்த மிரட்டல்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்தியாவின் அசைக்க முடியாத மாஸ் என்ட்ரி அங்கே நிகழ்ந்திருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டு வரை ஜடவர்ம சுந்தரபாண்டியன் காலம் உள்ளிட்ட தமிழர்களின் கடல் கடந்த பேரரசின் எல்லையாக மாபெரும் இந்து பூமியாக திகழ்ந்த நாடுதான் இது. கால ஓட்டத்தில் இஸ்லாமிய நாடாக மாறினாலும் இன்றும் அவர்களின் ரூபாய் நோட்டில் பிள்ளையாரும் தேசிய விமான நிறுவனத்திற்கு கருடா என்ற பெயரும் இருக்கும் அளவுக்கு இந்து மதத்தின் பண்பாட்டு வேர்கள் அங்கே ஆழமாக பதிந்துள்ளன. இந்த வரலாற்று பிணைப்பை உணர்ந்து சீனாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் இந்தியாவே தனது உற்ற நண்பன் என இந்தோனேஷியா கைகோர்த்திருக்கிறது. சேர்ந்து முன்னேறுவோம் என்ற மோடியின் ராஜதந்திர கொள்கையால் இந்திய பெருங்கடலில் சீனாவின் மேலாதிக்க கனவுக்கு முட்டுக்கட்டை விழுந்துள்ளது. சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரம்மோஸ், அஸ்திரா போன்ற நவீன ஏவுகணைகளை இந்தோனேஷியாவுக்கு இந்தியா வழங்குகிறது. இந்த அசைக்க முடியாத நட்புறவை பாராட்டி அந்நாட்டு அரசு பிரதமர் மோடிக்கு தங்களின் மிக உயரிய பின்தாங் அதிபூர்ணா விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் உலகிலேயே பிரம்மாண்டமான இந்து ஆலயங்களில் ஒன்றான ஜாவா தீவின் பிரம்பணன் மும்மூர்த்தி திருக்கோவிலை இந்திய அரசு புனரமைக்கும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை மோடி வெளியிட்டிருக்கிறார். கடல் கடந்து ஆன்மீக தொண்டாற்றிய சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு அந்நிய மண்ணில் இப்படி ஒரு பிரம்மாண்ட திருப்பணியை செய்யும் உலகளாவிய இந்து தலைவராக மோடி சரித்திரம் படைத்திருக்கிறார். உலக அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மலாக்கா நீரிணையை தன் வசம் வைத்திருக்கும் இந்தோனேஷியாவுடன் இணைந்து சீனாவுக்கு சர்வதேச அரங்கில் மிக சரியாக லாடமடித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா. அன்று கடல் கடந்த பேரரசை ஆண்ட சோழபாண்டிய மன்னர்களைப் போல இன்று இந்தோனேஷிய மண்ணில் இந்தியாவின் கொடியையும் பண்பாட்டையும் உயர்த்தி பிடித்திருக்கும் நரேந்திர மோடிக்கு தேசம் தனது வாழ்த்துக்களை மார்தட்டி தெரிவித்துக் கொள்கிறது.